அனைவருக்கும் வணக்கம். திருமண பொருத்தத்துல தாராபலம் அப்படின்றது மகாகவி காளிதாசரின் ஜாதக சந்திரிகை படி ஜாதக சந்திரிகைன்னு ஒரு புஸ்தகம் உண்டு. அதை அருளியது மகாகவி காளிதாசர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஜாதக சந்திரிகை படி திருமண பொருத்தம் பார்க்கும்போது 2, 6, 4, 8, 9வது நட்சத்திரங்கள், பெண்ணின் நட்சத்திரத்தை முதலாவதாக கொண்டு 2, 4, 6, 8, 9வது நட்சத்திரங்கள் தாராபலம் கொண்டதாகவும், 3, 5, 7வது நட்சத்திரங்கள், 3வது நட்சத்திரம்ன்றது விபத்து தாரையாகவும், 5வது நட்சத்திரம் பிரத்யேமுக்கு தாரைன்னு சொல்றாங்க. அது 7வது நட்சத்திரம் வேதைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த 3, 5, 7 அவாய்ட் பண்ணிட்டு பெண்ணின் நட்சத்திரத்தை, ஜென்ம நட்சத்திரத்தை முதலாவதாக கொண்டு ஆணின் நட்சத்திரத்தை எண்ணும் போது 2, 4, 6, 8, 9ஆக வந்து, அல்லது அந்த 2வது நட்சத்திர அதிபதி 4வது நட்சத்திர அதிபதி, 8வது நட்சத்திர அதிபதி, 6வது நட்சத்திரம், 9வது நட்சத்திர அதிபதியின் திரிகோண நட்சத்திரங்கள், அந்த கிரகத்தினுடைய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை சேர்க்கலாம். அதுதான் தாராபலம் கொண்ட நட்சத்திரம். சம்பத்து தாரை, நட்பு தாரை அப்படின்னு சொல்லுறது. 3, 5, 7 அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு மூல நூல்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். இன்னும் கேட்டீங்கன்னா, மகாகவி காளிதாசர் அருளிய ஜாதக சந்திரிகை, இந்த மாதிரி அமைப்புகள், இந்த மாதிரி நூல்கள்ல இதுக்கான அடிப்படை விளக்கங்கள் உண்டு. இன்னும் இதுக்கான பிரதான விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய இன்னும் முகூர்த்தம் சம்பந்தப்பட்ட, முகூர்த்த விதிகள் சம்பந்தப்பட்ட, ஜாதக பொருத்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லூர் வெங்கட்ராம ஐயர் அவர்கள் தொகுத்து நூலாகவே கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சு நீங்க ட்ரெயின் அப் ஆனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்ப தாராபலம் காண்பது அதி அவசியம் என்பது மாற்று கருத்து இல்லை. நன்றி.